அனைவருக்கும் நமஸ்காரங்கள். துலாம் லக்ன நேயர்களுக்காக உங்களை ஜெயிக்க வைக்கும் கோயில் எது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. துலாம் லக்னம் அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப டஃப்பான லக்னம். காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது லக்னம். எந்த ராசியாக வேணாலும் இருங்கள், துலாம் லக்னமாக இருக்காதீர்கள்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. ஏன்னா அடிமேல் அடி அதிகமாக பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் தான். 5 ராசிகளுக்கு ஏழரை சனி நடப்பதும், துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி நடப்பதும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் லக்னம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லக்னம். வெளில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் அதிபதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, உங்களுடைய 6ஆம் வீட் 8ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே சுக்கிரன் தான். அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு அவர் தான். அதே நேரத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் எப்படி முயற்சி ஸ்தானாதிபதியோ அதே மாதிரி ரணரோன ருத்ரஸ்தானாதிபதியும் அவரே தான். ஸோ ஒரு ஜாதகத்தில் அசுரகுரு தேவகுரு இருவரும் பாசிட்டிவும் நெகட்டிவாக 50-50 இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் லக்ன நேயர்கள் தான். துலாமுக்கு அதே நேரத்தில் புதன் பகவான் பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களை 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு புதன் பகவான் இருக்கார். சூரிய பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய லாபஸ்தான அதிபதி. ஸோ உங்களை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துலாமில் சூரியன் நீச்சம் அடைகிறார், சனி பகவான் உச்சம் அடைகிறார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் பவர் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஏன்னா அவங்க 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சாதகமான கிரகம் துலாமுக்கு சனி பகவான் மட்டுமே. அதே மாதிரி துலாமுக்கு ரொம்ப சாதகமான இன்னொரு கிரகம் எது தெரியுமா? செவ்வாய் தான். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி, உங்கள் கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் தான். ஸோ துலாம் லக்ன நேயர்களுக்கு திருமணம் ஆகலைன்னா வேற ஆப்ஷனே வேண்டாம். வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் பிடிச்சாலே போதும், செவ்வாய் பகவான் ஒருத்தரை பிடிச்சாலே போதும், உங்கள் வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வமும் முருகப்பெருமான் தான். மனசில் 1008 குறைகள் இருக்கலாம், 1008 எண்ணங்கள் கூட இருக்கலாம். வேலைன்னு வந்துட்டா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் தான். முக்கியமாக இந்த ஜெயிக்க வைக்கும் கோயில் அப்படிங்கிற இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான் உங்களுடைய சிறப்பான கோவில். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ள வைத்தீஸ்வர பகவானை ஒவ்வொரு துலாம் லக்ன நேயர்கள் தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றி கண்டிப்பாக அற்புதத்தோட கிடைக்குங்க. 100 தடவை சொல்கிறேன், துலாம் லக்ன நேயர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டிய கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடணும், இருந்தாலும் ஒரு வரியில் சொல்கிறேன். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று முதலில் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும். 2வதாக இந்த வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும். 3வதாக செவ்வாய் நவக்கிரக ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. ஸோ நவக்கிரக பரிகாரமாக செவ்வாய்க்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும். 4 இந்த கோவிலின் தாயார் சந்நிதிக்கும் ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டும். அதாவது தையல் நாயகி அப்படிங்கிற அம்மன் இந்த கோவிலில் இருக்காங்க, அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணணும். ஸோ இந்த கோவிலில் 4 அர்ச்சனைகள் கண்டிப்பாக எல்லா துலா லக்ன நேயர்களும் பண்ணணும். மேலும் இந்த அம்மனுக்கு எழுத்தாப்புல நின்று நீங்கள் என்ன செய்யணும்னா திருஷ்டி பரிகாரம் உப்பு மிளகு வெல்லம் வைத்து திருஷ்டி பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கோவிலில் மினிமம் எல்லா துலாம் லக்ன நேயர்களும் 1 மணி நேரமாவது அமர வேண்டும். அப்படி அமரும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் உங்களுடைய ஜென்ம திசையான இருக்கக்கூடிய குரு பகவானுடைய திசை நடந்தாலும் சரி, புத்திகள் நடந்தாலும் சரி, சூரிய திசை அப்படிங்கிறது உங்களுக்கு மார்காதிபதி திசையாக கூட வரலாம். ஸோ சூரிய திசை சூரிய புத்தி நடக்கும் போதும் சரி, 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு எப்படி நடந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி கடந்து
வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த கோவில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார் யார் எப்பொழுது வணங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் விருச்சிக ராசி, துலாம் லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் தனுசு ராசி, துலாம் லக்னம் அப்படின்னா புதன்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் மகர ராசி, துலாம் லக்னம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் கும்ப ராசி, துலாம் லக்னம் அப்படின்னா சனிக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் மீன ராசி, துலாம் லக்னம்னா திங்கட்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் மேஷ ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் ரிஷப ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் மிதுன ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் கடக ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் எந்த நாளாக இருந்தாலும் சரி, இரவு நேரங்கள் வளர்பிறை நாட்களில் வணங்கினால் மிக மிக நல்லது. நீங்கள் சிம்ம ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் கன்னி ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை வணங்க வேண்டும். நீங்கள் துலாம் ராசி, துலாம் லக்னமாக இருந்தால் செவ்வாய் வெள்ளியில் என்று வேணால் வணங்கலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ ஒரு துலாம் லக்னமாக இருக்கீங்க, நீங்கள் மீன ராசியாக இருக்கீங்க. நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்க, நீங்கள் மிதுன ராசியாக இருக்கீங்க. நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்க, தனுசு ராசியாக இருக்கீங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு திருமண அமைப்பு இல்லை, உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய எனக்கு தெரிந்த ஒரு நபர் கடகராசி, துலாம் லக்னம், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு உண்டான ஜெயிக்க வைக்கும் கோயிலான ராமேஸ்வரத்துக்கு பல முறை சென்று வந்தார். அப்படி போயிட்டு வந்து அவருக்கு ஒரு 30 to 40% நல்ல முன்னேற்றம் கிடைஞ்சிது. இருந்தாலும் இன்னும் பெரிய க்ரோத் வேணும், அரசியலில் பெரிய ஆளாகணும், அவர் முக்கியமாக கலைத்துறையில் பெரிய ஆளாகணும்னு சொல்லி ரொம்ப போராடினார். அப்பொழுது அவருக்கு நான் சஜஸ்ட் பண்ண கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான். அவருக்கு ஒரு கோர்ட்டு கேஸு, அவருடைய முன்னேற்றம், அவருடைய சினிமா, அரசியல் எல்லாத்துக்கும் இந்த ஒரு கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிது. இன்னைக்கு அவருடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கையில் 10 ரூபா கூட இல்லை, கடன் 4 லட்சம். அவங்க இந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்னைக்கு கடன் அடைக்கலான்னு தோணுதோ அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ அவங்களுடைய கடன் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கோவில் நல்லதொரு சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கோவிலில் முக்கியமாக துலாம் லக்னத்துக்கு என்ன சிறப்புங்கிறது சொல்கிறேன். இந்த கோவிலில் தொடக்கம் அப்படிங்கிறது பைரவர், அதே மாதிரி கற்பக விநாயகர், தன்வந்திரி கடவுள், இவங்க 3மே இந்த கோவிலில் இருக்காங்க. முருகர் சண்முகரா இந்த கோவிலில் காட்சி தருகிறார். ஸோ செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஸ்தலமாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஸ்தலமாகவும், ஏன் இன்னமும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உகந்த ஒரு ஸ்தலமாகவும் இருக்குங்க. இப்போ நீங்கள் துலாம் ராசி, துலாம் லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா திருத்தணிக்கும் போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரெண்டுத்தையும் முடிச்சிங்கன்னா 100% பாசிட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இப்போது மேஷ ராசியாக இருக்கீங்கன்னா திருடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 100% பாசிட்டிவ் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் மீன ராசியாக இருக்கீங்க, துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அடிக்கடி போங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரே கோவிலே உங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்க, அதே நேரத்தில் துலாம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. நீங்கள் கன்னி ராசி துலாம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாக இருக்குங்க. என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் லக்ன நேர்கள் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய என்கரேஜ் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு ஒரு வீடியோங்கிறது போடுறேன். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இதன் போயிட்டு வந்தனுடைய பலன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.